ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம சின்ன கத்திரிக்காய் நம்ம செய்யலை. இந்த கத்திரிக்காய் பெரிய சைஸில் கிடைக்கும்ல, அந்த கத்திரிக்காய் வாங்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வரும். ரொம்ப பெருசாக கட் பண்ணி எடுக்காதீங்க. நான் காட்டுற இந்த சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் வேறு எந்த மாவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அரிசி மாவு மட்டும் போதும். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலா எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் நல்லா சின்னதாக கிரேட்டரில் வச்சு துருவி எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா நமக்கு கத்திரிக்காயில வந்து மசாலா சேராது. அதனால் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நமக்கு நல்ல கத்திரிக்காயில படும். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குமே நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மசாலாவுக்கு இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்ல பதமாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயில நம்ம இந்த மசாலாவை எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து 2 பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நீங்க இதே மசாலாவ ட்ரையா கூட ஆக்கி கூட செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி, எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நம்ம ஃபர்ஸ்ட்டு பவுடர் எல்லாம் சேர்த்தோம்ல, அது மட்டும் சேர்த்து கூட இந்த மாரி 2 பக்கமும் தடவிட்டு கூட அந்த மாரி கூட செய்யலாம். இந்த மாரி செய்யும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க இந்த மாரி 2 பக்கம் நல்லா தடவி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க அவ்வளோதான் எல்லா இதுலயும் மசாலா தடவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இத வந்து நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சிம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் இதில நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப மேல மேல சேர்க்க வேண்டாம். நமக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு திருப்பி விடுறதுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். நல்லா சிம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இத திருப்பி விட்டுக்கலாம். இது சீக்கிரமாவே உங்களுக்கு வெந்துரும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்த அளவுக்கு மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே நமக்கு வெந்துரும். இப்ப பாருங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுறலாம். ஒவ்வொரு பக்கமும் நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். மொத்தமே ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க ஒரு 3 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்ப இத இனிமே எடுத்துறலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க தயிர் கூட, ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்து கூடயுமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.